ஹலோ மக்களே, நான் உங்கள் சுரேகா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வெஜ் ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோம். இந்த வெஜ் ஃபிஷ் ஃப்ரைக்கு நம்ம இன்றைக்கி வந்துட்டு வாழைப்பூ எடுத்திருக்கோம். இந்த வாழைப்பூக்கு சென்டரில் கல்லம் இருக்குன்னு சொல்லுவோம் நாங்கள். கல்லம் மீன்ஸ் அந்த மகரந்தம்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கலை அப்படின்னா வயிறு வலி வந்துடும். இந்த மாதிரி ஒரு குச்சி, அதுக்கு கீழே ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு லேயர் இருக்கும். அது ரெண்டையுமே நம்ம அந்த குச்சியை பிடிச்சி இழுக்கும் போதே கீழே இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் மாதிரி இருக்கிறது ரிமூவ் ஆகிடும். இதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தென் சிக்கன் 65 மசாலா, அப்புறம் கொஞ்சம் கடலை மாவு எடுத்திருக்கேன். 65 மசாலாலேயே உப்பு, வத்தப்பொடி, காரம் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் எக்ஸ்ட்ராவாக உப்பு, காரம் எதுவுமே சேர்க்கலை. 65 மசாலா மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். கடலை மாவு சேர்க்கலை அப்படின்னா மசாலா அந்த வாழைப்பூவில் ஒட்டலை அப்படின்னா ஒரு மாதிரி உதிராக நிற்கும். அதனால தான் நான் கொஞ்சம் பைண்டிங்காக கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் தாராளமாகவே நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட இந்த 65 மசாலா மொத்தமாக ஒரு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருப்பேன். அவ்வளவும் போட்டுக்கலாம். கடலை மாவும் அதே மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ், ஒரு ½ லெமன் ஜூஸை பிழிஞ்சிட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் திக்காக பிசைஞ்சு வச்சுக்கலாம். நம்ம திக்காக பிசைஞ்சு வச்சுட்டு பஜ்ஜி மாவு மாதிரி தண்ணியாக பிசைஞ்சிடக்கூடாது, திக்காகவே இருக்கட்டும் அது. ஏன்னா வாழைப்பூவில் தண்ணியாக பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா மசாலா நிற்காது, ஒரு மாதிரி பொறுன்னு பொரிஞ்சு போயிடும். அதனால தான் திக்காக பிசைஞ்சிடுறது. நல்லா திக்காக பிசைஞ்சிட்டு வாழைப்பூவை அதில் மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சி ஒரு 1/4 மணி நேரம் நம்ம ஊற வச்சாதான் மசாலா நல்லா வாழைப்பூக்குள்ளே இறங்கும். இந்த 65 இந்த ஃபிஷ் ஃப்ரை நீங்கள் தயிர் சாதம், லெமன் சாதம், ரசம் சாதம், இல்லை ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். இதை பிசைஞ்சு ஊற வைக்கிற கேப்லேயே நான் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி காய வச்சிடுறேன். எண்ணெய் ஃபுல்லாக சிம்மில் இருக்கணும். நம்ம ஹையில் வச்சிட்டோம் அப்படின்னா மசாலா பிரிஞ்சு போகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ ஃபுல்லாக சிம்மில் வச்சிட்டோம் அப்படின்னா மசாலா பிரியாமல் நல்லா கோல்டன் ப்ரௌனில் பொரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வைக்கணும். இந்த பதத்தில் பிசைஞ்சதுக்கு அப்புறமா நான் அந்த இதை எடுத்து இதில் சேர்த்துட்றேன். வாழைப்பூ எடுத்து இதில் போட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாக சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஒவ்வொரு பீஸாக மொத்தமாக நம்ம அள்ளி போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி அடியில் போய் ஒட்டிடும். ஒவ்வொரு பீஸாக நம்ம எடுத்து உள்ளே போட்டோம் அப்படின்னா ஒட்டாமல் இந்த சலசலப்பு அடங்குற வரைக்கும் கரண்டி போட்டு நம்ம போட்ட உடனே கரண்டி வச்சு நம்ம திருப்பினோம் அப்படின்னா மசாலா உதிர்ந்துடும். கொஞ்சம் சலசலப்பு இந்த மாதிரி அடங்குனதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி விட்டீங்க அப்படின்னா மசாலா பிரிஞ்சு வராமல் இருக்கும். இது நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் எந்த 1 பாட் ரைஸுக்கு வேணாலும் இதை சைடிஷாக வச்சுக்கலாம். நாங்கள் இது இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி தான் பண்ணியிருந்தோம். அதுக்கு கொஞ்சோண்டு பச்சை உள்ளியும் லேசாக லெமனை புழிஞ்சிட்டு அந்த பச்சை உள்ளி வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ மக்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.